ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து வேரியபிள்ஸை வச்சு மேனிப்புலேட் எப்படின்னு பார்த்தீங்க. ஸோ இதுலேயே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ. வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இதை 4-5 தடவை கிளிக் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த யூசர் இன்புட் நீங்கள் அவுட்புட்டை மாற்ற முடியுது. இது வேரியபிள் இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. இல்லை, நினச்சி பாருங்க, இப்போ வேரியபிள்ஸ் இல்லைன்னா இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? எத்தனை தடவை கிளிக் பண்ணாங்கிறத நீங்கள் வேரியபிள்குள்ளே மட்டும் தான் இப்படி அப்பெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வேரியபிள்ஸு. நீங்கள் ட்ராக் பண்ணி ஞாபகம் வச்சு என்ன ஆகுதுங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு சீரியஸ் ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து தாண்டி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மேனிப்புலேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு நாம் பாட்டுக்கு லெட்ஸே 2 பட்டன் வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட் நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்கள் பேர் எல்லாமே ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்வியஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக 10 ஸ்டூடெண்ட் நேம்ஸ்க்கு 10 வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும், கரெக்டாக? ஸோ அட் ஸ்டேட்லேயே வந்து நாம் வந்து 7லேருந்து ஆரம்பிப்போம். 10 வேண்டாம், 4 மட்டும் வச்சுக்கலாம். BCDE சாவுங்க. C ஓகே, 5 பேர் வச்சுருக்கோம். இப்போ அவங்க 5 பேர் பேரையும் ஸ்டோர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி இட்ஸ் ப்ரிட்டி ஈஸி. நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 5 பேர்த்துக்கு 5 டெக்ஸ்ட் பாக்ஸாக வைக்கிறது ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸ் வழியாக வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். ஒன்று வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக 2வது வாங்குற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுனோம்னா கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சு. அதான் பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, ஓகே, நாம் 5 வச்சுருவோம். என்ன பெரிய வேலை? இவ்வளோ தானே, 5 வச்சாச்சு. நல்லா இருக்குல்ல இது? இருக்க பயமே. ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்குள்ளே டைப் பண்ணிட்டு ஒரு பட்டன் வச்சோம்னா கொடுத்த எல்லா நேமும் பிரிண்ட் ஆகணும். பெயர்கள் சொல்லு. இப்போன்னா பிரிண்ட் இல்லை, CLA அடுத்து CLB வா CL வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் எல்லாம் போய் டைப் பண்ணுறோம். அப்படியே உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சஜியா, பாவனா, கனி, ஓவியா. ஓகேவா? இப்போ பேர்கள் சொல்லிடனே எல்லாமே வந்துருச்சா? இங்கே மாற்றினோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறும். பிகாஸ் இது எல்லாமே பைண்டிங் வேரியபிள் தான், கரெக்டாக? எல்லாமே பைண்டிங் வேரியபிள்னால மாறினாவே மாறும். ஐம் ஜஸ்ட் ட்ரையிங். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே கொடுத்து அடுத்தடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ண ஏதாவது வழி என் மூணால் யோசிக்க முடியுதாங்க. இதோ ஓடிட்டுருக்கு பாரு ரெக்கார்டிங். இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் ரெட் லைட் தெரியுதுதான்னு பார்த்துக்கோங்க. டவுட் வந்துச்சுன்னா. தெரியலையா? வைக்கிறதுக்கு தெரியுதா ஓரளவுக்கு? ஜஸ்ட் திங்கிங் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவை மட்டும் வச்சு பண்ணுற அளவுக்கு இட் இஸ் நாட் தட் சிம்பிள். கரெக்டாக யோசிக்கிறேன். புரியல. தட் இஸ் ஆக்சுவலி குட் ஐடியா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆனால் கம்மா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே கம்மா போட்டு போட்டுக்கிறோம். கீழே வந்தோடனே கம்மா வச்சு பிரித்து அதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்காமல் 1 மட்டும் வச்சுட்டு ஏக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கிடுறது. ஓகேவா? இப்போதைக்கு ஏக்குள்ளேயே வாங்கிக்கலாம், விடுங்க. இப்போ ஏக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கா? என்டர் நேம்ஸ்னு வச்சிடலாம். இங்கே வேணாம். யூஸ்வலாக என்டர்ங்கிறது யூஸ் பண்ணாதீங்க. வெறும் நேம்ஸாகவே அவங்க பேரை தான் டைப் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்டர்னு வச்சா அந்த காலத்து கம்ப்யூட்டர் மாதிரி ஃபீல் ஆகும் உங்களோட ஆப் வந்து. இப்போ நேம்ஸுன்னு சொல்லிட்டிங்கன்னா
இதுக்குள்ளே வந்து எல்லா நேம்ஸையும் கம்மா போட்டு கொடுத்துருவோம். ஆனால் பிரிஞ்சு நமக்கு இந்த 5க்குள்ளேயும் போகணும். ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஏ டாட்னு அடித்தாவே வரும்னு நினைக்கிறேன். ஏ டாட் ஸ்ப்ளிட்டுன்னு வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஏ ஸ்ப்ளிட் ஆகும். எந்த செப்பரேட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு கேட்குது. கமா வச்சு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணுன்னே ஏல வந்து 5 போர்ஷன் இருக்கும். இதை வந்து அரேன்னு சொல்லுவோம். நான் ப்ராப்பராக அரேவை உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? இதுக்கு அடுத்த கொஷனில் உங்களுக்கு அரேவை சொல்லிக் கொடுத்துருவேன். இது வந்து அவ்வளோ டீட்டெயில் இல்லாமல் சொல்லிடுறேன். இப்போ இதை பிரிச்சோன்னே நமக்கு வந்து 5 பேர் எப்படி நம்ம கொடுத்துருப்போமா, அப்போது 0ன்னு ஒன்று இருக்கும். இதுதான் நம்ம முதல்ல கொடுத்த பேர். அதே இதை வந்து மறுபடியும் 1 இருக்கும். இதுதான் நம்ம ரெண்டாவதாக கொடுத்த பேர். அதுக்கப்புறம் 2 தான் 3ஆவதாக கொடுத்த பேர், 3 தான் 4ஆவதாக கொடுத்த பேர், இதுதான் கடைசியாக கொடுத்த பேர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏ ஈக்குவல் டு இது ஏ கடைசியாக போட்டுக்கலாம், பி ஈக்குவல் டு இதுன்னு போட்டுடலாம், சி ஈக்குவல் டு இதுன்னு போட்டுடலாம், டி ஈக்குவல் டு இதுன்னு போட்டுடலாம், இ ஈக்குவல் டு இதுன்னு போட்டுடலாம், ஏ ஈக்குவல் டு இதுன்னு போட்டுடலாம். ஏ ஏன் கடைசியாக போட்டேன்னு யாராவது கெஸ் பண்ணிங்களா? ஏன்னா ஏக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ண எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். கரெக்டாக? அப்போ ஏவையே இப்போ மாற்றிட்டோம்னா ஏக்குள்ளே வேறு என்னமோ வந்துடும். மறுபடியும் ஏ டாட் ஸ்ப்ளிட் இருக்கிறப்ப அது வேறு ஏதோ ஒன்று தான் ஸ்ப்ளிட் பண்ணும். கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. டோன்ட் பி வரிட். புரியலையே? இல்லையே. ஓ, ஸ்ட்ரிங் ஆஃபா? அது ஓகே, புரியுது. அது மொத்தத்தையும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே அனுப்பிச்சிருச்சு. அவ்வளோதான். முதல்ல நம்ம இவ்வளோ டைப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதை மொத்தத்தையும் எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே அனுப்பிச்சிருக்கு. அப்போ இது மொத்தமும் ஸ்ட்ரிங்காக மாறி வரும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, யூஐ பிடிஎஃப்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டது தானே. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ பேர் சொல்லுங்கள். ஏ பிபி அதை கூட மாற்றுது. சிசி டிடி இ 5 பேர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ பேர்கள் சொல்லுனா வருதா? இல்லை இல்லை இல்லை, நம்ம சிஎல்ஏ போடலை. இப்போ சிஎல் போட்டு முதலே சிஎல் இருந்துச்சு. மை காட், இல்லை ஏஐ இருக்குது, கவலைப்பட வேணாம். ஏஐ சரி, ஏஏ பிபி சிசி டிடிஇ. ஓகேவா? பேர்கள் சொல்லு வந்துருச்சா? ஏஏ பிபி சிசி டிடி இ தான் டபிள்யூஇ. முதல்ல இருந்து டபிள்யூஇ தான். இப்போ பார்த்தீங்களா? இங்கே இன்னொன்று பார்த்தீங்களா? இங்கே டபிள்யூஇன்னு மாறிடுச்சு. ஏன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க ஏஏ பிபி சிசி டிடி இஇ கொடுத்தனா டிடி மட்டும் டிஐடின்னு வந்துருச்சு. ஏஏக்கு ஏஎஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, நான் இங்கே கிளிக் பண்ணோன்னே கடைசியாக தான் ஏ அசைன் ஆகுது. ஆனால் முதல்ல ஏ பிரிண்ட் ஆயிடுது. ஸோ அப்போ கடைசியாக கொடுத்த இ தான் முதல்ல வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் வந்து வரிசையாக பிசிடிஇ வந்துடும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது இப்போ எப்படி வந்துடும்? இப்போ நான் வேணால் கிளியர் பண்ணிடுறேன், இதெல்லாமே கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் போயிட்டு இஇ மட்டும் வந்துடும் பாருங்கள். தெரியுதா? இங்கே இஇ மட்டும் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே இப்படி வருது. இப்போ இங்கே இது வந்ததுக்கான ரீசன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இஇ ஏன் முதல்ல வந்திருக்கு? இஇ தானே கடைசியாக கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசியாக இருந்த இஇ தான் ஏக்குள்ளே போகுது. ஸோ அந்த ஏக்குள்ளே போகிறது இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் பிக்குள்ளே ஏஎஸ் இருக்குது, சிக்குள்ளே பிபி இருக்குது. அப்படியே ஆர்டராக இருக்குது வந்துடுது. பட் மை குவெஸ்சன் எஸ், இங்கே ஏன் இஇயாக மாறுச்சு? வெரி குட், அக்ஷயா சொன்னது கரெக்ட். வேறு யாரெல்லாம் யோசிச்சிங்க? கை தூக்குங்க, சொல்லுங்கள். அப்போ எல்லாருமே சொல்லுங்கள், யோசிச்சவங்களாம் சொல்லுங்கள். ஏ வந்து ஒரு பைண்டிங் வேரியபிள். ஓகேவா? அந்த ஏவை தான் நம்ம இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளேயே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல போய் ஏவோட வேல்யூ மாறுறப்போ அது இங்கே இருக்கிறதையும் அஃபெக்ட் பண்ணும். புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதா? இது ஒரு மாதிரி மோர் சேலஞ்சிங்காக போகுதில்ல வேரியபிள்ஸ் வந்தோன்னே. இங்கே வந்து
உங்களோட பிரெயின் வந்து மோர் அண்ட் மோர் யூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாவே லைக் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் எங்கேயோ போயிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏக்குள்ள என்ன போகுது? எதுவும் போகாது, எம்டியாக தான் க்ரியேட் ஆகுது, தெரியுதா? அடுத்து பிக்குள்ளேயும் அதே தான் ஆகுது. பின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. இது இங்கே லைனில் நம்ம இது பண்ணிட்டு வரோம். ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கு. அடுத்து சிக்குள்ளேயும் எம்டி ஸ்ட்ரிங்கு ஸ்டார். ஸ்டார் டி ஈக்குவல் டு ஸ்டார் இ ஈக்குவல் டு. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் எம்டி ஸ்ட்ரிங்கை போட்டு விட்டோமா? இப்போ இது முடிஞ்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எங்கே போகும்? டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் இதை டிஸ்பிளே பண்ணும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வரைஞ்சி விட்டு இதுக்கப்புறம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சிடணும். டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே ஏ இருக்குது, ஏக்குள்ளே எம்டி இருக்குது. அப்போ அந்த எம்டி தான் இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த லைன் முடிச்சிட்டோம். அடுத்த ப்ரோக்ராம் எங்கே போகும்? பட்டன். வெரி குட், பட்டன் கிரியேட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஏக்குள்ளே போய் நான் டைப் பண்ணுறேன். என்ன தெரியுமா டைப் பண்ணுறேன்? இப்போது ஏஏ கமா பிபி கமா சிசி கமா டிடி கமா இ. அவ்வளோதான். ஓகேவா? இப்படின்னு டைப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்கள் என்ன நடக்கும்? எங்கே போகும்? எந்த லைனுக்கு போகும்? இதை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். சாரி, இங்கே இருக்கிறதுல அங்கே டிஸ்பிளே ஆகுமா? இப்போ வந்ததுக்கப்புறம் இது வந்து நான் டைப் பண்ணப்பே வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கோடு வந்து ஃபஸ்ட் இங்கே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? பி ஈக்குவல் டு. அப்போ பியை போய் மாற்ற போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டாட் ஸ்பிளிட். அப்போது ஏவை ஸ்ப்ளிட் பண்ணணும். இதெல்லாம் ப்ராசர்னால தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏவை பிரிக்கணும். ஸோ ஏக்குள்ளே இருக்கிறத முதல்ல கொண்டு வரணும். ஏக்குள்ளே இருக்கிறத கொண்டாச்சு. கமா வச்சு பிரி. இப்போ கமா வச்சு பிரித்தோன்னீங்க ஏல இருக்கிறது பிரிஞ்சிடும். எப்படின்னா ஏஏ தனியாக வந்துடும். சாரி, கமா பிபி சிசி டிடி இஇ இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது இல்லை? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இதுதான் இது பண்ணுது, புரியுதா? இந்த ஏ டாட் ஸ்பிளிட் வித் த செப்பரேட்டர் ஆஃப் கமாங்கிறது இதுதான் பண்ணுது. ஓகேவா? ஏ டாட் ஸ்பிளிட் கமா இதான் சொல்லுது. கமாவை வச்சு ஏவை பிரிச்சிரு. கமாவை வச்சு ஏக்குள்ளே என்ன இருக்கோ அதை பிரிச்சிரு. ஏக்குள்ளே இதுதானே இருக்குது. கமாவை வச்சு அதை பிரித்தோன்னே அப்படி 5 பிரிஞ்சாச்சு. இதில் 0th பொசிஷனில் இருக்கிறத எடுத்துக்கோ. ஓகேவா? இதுதான் 0 1 2 3 4. ஸோ இதில் 0th பொசிஷனில் இருக்கிறத எடுத்தால் என்ன இருக்கும்? ஏஏ இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். புரியுதா? அப்போ என்ன பண்ணுனா இதில் ஏஏவை மட்டும்தான் எடுக்கும், மிச்சது எல்லாத்தையும் அழித்து விடும். இப்போ ஏஏவை எடுத்து அதை என்ன பண்ண சொல்லுது? ஸ்ட்ரிங்காக மாற்ற சொல்லுது. தெரியுதா? இது மொத்தத்தையும் இப்போ வந்து நம்ம அப் டு இந்த 0 வரைக்கும் பண்ணியாச்சு. இது மொத்தத்தையும் என்ன பண்ண சொல்கிறோம்? இப்போ ஏஏவை இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிரும். கரெக்டாக ரிட்டர்னிங்னா தானே, இந்த இடத்துல ஏஏ வந்துடும். இப்போ இந்த ஏஏவை என்னவா மாற்ற சொல்லுது? ஸ்ட்ரிங்காக மாற்ற சொல்லுது. அப்போ ஏஏ ஸ்ட்ரிங்காக மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி ஏஏவாக மாறிவிடும். கரெக்டாக? இப்போ இந்த ஏஏவை கொண்டு போய் எங்கே வைக்க சொல்லுது? பிக்குள்ளே வைக்க சொல்லுது. அப்போ பிக்குள்ளே போய் பியில் இருப்பதை அடித்து விட்டு ஸ்பேஸ் 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 டபுள் கோட்குள்ளே ஒரு ஏஏ. ஓகேவா? முடிச்சாச்சா? இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த லைன் சொல்ல போகிறேன். யாருனால என்னை கைட் பண்ண முடியும்? கை தூக்குங்க. கை தூக்குறதுல ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணுறேன். அவங்க என்னை கைட் பண்ணுங்க. நீ கைட் பண்ணுறா ஹரிஹரா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லைனுக்குள்ளே வந்தாச்சு. ஏ டாட் ஸ்பிளிட் என்ன பண்ணும்? ஏல என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. புரியுதா? இப்போ ஏன் நான் பி ஈக்குவல் ஏவை கடைசியாக கொடுத்தா இங்கே ஏ கொடுக்கல. நீங்கள் ஏ கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? இது போய் ஏக்குள்ளேயே உட்காந்துருக்கும். ஏழு இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ ஏக்குள்ளே இருக்கிறதே ஏஏ தான். இப்போ ரெண்டாவது ஏ டாட் ஸ்பிளிட்னு எடுக்கிறப்ப இருக்கிறதே ஏஏ மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி ஸ்பிளிட் பண்ண முடியும்? ஸ்பிளிட்டே பண்ண முடியாமல் எல்லாம் ஏஏன்னு வந்திருக்கும். புரிஞ்சிச்சா? அதனால தான் நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஏவை கொண்டு போய் கடைசியாக போட்டேன்.
தோணுதா? நீங்கள் இது ஐயோ இதை எப்படி நம்ம யோசிக்காமல் போனோம்னு தோணுதா? இது வந்து நீங்கள் வந்து பேசிக்காக ப்ரோக்ராம் எழுதிட்டே வந்தீங்கன்னா உன்னால் இந்த மாதிரி யோசிக்க முடியும். அடாடா இங்கே ஏ வச்சோம்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே பிக்கு பதிலாக ஏ வச்சுருந்தா நம்ம இங்கே போய் பி அடிச்சுட்டு எழுதியிருக்க மாட்டோம். இதை மொத்தத்தையும் அடிச்சுட்டு இங்கே ஏன்னு போட்டிருப்போம். இப்போ ஹரிஹரன் என்ன சொல்லியிருப்பான், ஏடா ஸ்ப்ளிட் எடுக்கணுன்னே இங்கே ஏஏ மட்டும்தான் ஏக்குள்ளே இருந்திருக்கும். கரெக்டாக அந்த ஏஏவை எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஏஏவை வந்து நீ கம்மா வச்சு ஸ்ப்ளிட் பண்ண என்ன ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. கரெக்டாக அப்போ ஒன்றுமே வராது, எம்டியாக வரும். அப்போ மிச்சது எல்லாம் எம்டியாக உள்ளே போயிருந்துருக்கும். புரிஞ்சிச்சா இல்லையா? இந்த எரர் கிளியராக எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே ஹரியரா கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஏக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வருமா? முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. இது முதல்ல காப்பி பண்ணிக்கிறேன் நான். பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்? சார் கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அடுத்து என்ன பண்ணும்? வேரியபிள்ல 0க்கு அப்புறம் 1 இருக்குங்களா, அப்போ செகண்ட் வேல்யூ எடுத்து உள்ளுக்குள்ள கொண்டு வரும். புரியுதா? 0க்கு இங்கே வந்து 0 கொடுக்கல. இப்போ நம்ம பண்ணுறது இந்த லைன், ரெண்டாவது லைன் பண்ணிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணதில் 1 தான் எடுக்கிறோம். புரியுதா? ஓகே இதை சொல்லி இதில் எது 1? சார் பிபி. அப்போது பிபியை மட்டும்தான் எடுத்துக்கும். புரியுதா எல்லாத்துக்கும்? அடுத்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. பிபியை உள்ளே கொண்டு வருங்க சார். அப்புறம் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட். இப்போ பிபியை இந்த இடத்துக்கு கொண்டாந்து கொடுத்துரும். விச் மீன்ஸ் ப்ராசஸர் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பிபியை கண்டுபிடிக்கணும். என்னென்னமோ நடக்குது. நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸ்ட்ரிங் ஆஃப் பிபி என்ன? வெரி குட்ரா. இப்போ பிபியை எடுத்தாச்சு. இந்த பிபி எங்கே கொண்டு போய் வைக்கும்? சிக்குள்ளே கொண்டு போய் வைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இங்கே வந்து சி அடித்து வேற விடணுமா? இல்லை நான் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த அவுட்புட் ட்ரேசிங்க்கு வந்து நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இவ்வளோ தூரம் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்ததே இதுதான். அதனால் இதுக்கிட்ட வந்து நான் வந்து என் சோம்பேறித்தனத்தை காட்டணும்னு விரும்பலை. ப்ரோக்ராம் பண்ணுறப்போ கூட சோம்பேறித்தனத்தை காட்டுவேன், ஆனால் அவுட்புட் ட்ரேசிங்கிட்ட காட்ட மாட்டேன். சாரி பிபி. ஏன்னா இந்த பிபி தான் அங்கே போகுது. புரியுதா? இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது வந்து ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள். உடனே இந்த சி வேறு எங்கேயாவது டிஸ்பிளே ஆகிருக்கான்னு பார்த்து மாற்றணும். ஆனால் லக்கிலி இது எங்கேயும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ எங்கேயும் மாற்றாது, அடுத்த லைன் போயிடும். இல்லை இருந்தாலும் அதை யோசிக்கணும்னு சொல்ல வரேன். அது ஒரு மியூட்டபிள் ஸ்டேட்டுங்கிறனால மாற்றினாவே உங்கள் மைண்டு இப்படி தான் யோசிக்கணும் இனிமேல். ஓகேவா? ஓகே ஸோ கமான் டெல் மீ, இந்த லைனில் என்ன நடக்கும்? யார் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. 7 என்ன இருக்குது? ஸோ முதல்ல போய் காப்பி செய்து விட்டு இங்கே கொண்டாந்து நல்லா கவனிச்சிட்ருக்கீங்களா எல்லோரும்? ஆளை கை காமிச்சு சொல்ல போகிறேன், நீ தான் இப்போ சொல்லணுன்ட்டு. ஸோ ஏ டாட் ஸ்ப்ளிட் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணும்? எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து என்னது? எது செகண்டு? 0 1 2. ஓகேவா? சிசி எடுத்துக்கோனா மிச்சம் எல்லாத்தையும் அழித்து விடும். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சிஇசியை நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ணுது. ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் சிசி, அது ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க. இதை படிங்க பார்க்கலாம். இது என்னது? இது வெரி குட். அப்போ அது என்னது? இப்போ இந்த டபுள் கோச்சுக்குள்ளே இருக்கிற சிசி எதுக்குள்ளே போகுது? ஓகே அப்போ என்ன பண்ணும்? அதை அடிச்சு விட்டேன். இதுக்குள்ளே என்ன வரும்? ஓகே இன்னும் 2 லைன் இருக்கிறது. ஸோ யார் சொல்கிறீங்க அடுத்த லைன்? ஹர்ஷா கமான் சொல். 7 இருக்கிற ஸ்ப்ளிட் ஆகும்னா இங்கே கொண்டாந்து கம்மாக்கு என்ன ஆகும்? அடுத்தது என்ன இருக்குது தேர்ட் பொசிஷனில்? எல்லாரும் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது அரேஸோட வெரி பேசிக்ஸ். ஆனால் அரேஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நெக்ஸ்ட் இதில் தான் ஆரம்பிக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் எபிசோடில் இன்றைக்கி எப்படி ஆரம்பிச்சிருவேன், ஆல்வேஸ் கவுண்ட் ஃப்ரம் 0. ஓகேவா? ஸோ 0 1 2 3 தேர்ட் பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம தேர்டை தான் எடுக்கணும். இதுதான் லாஸ்ட்டாக ரன் பண்ண லைன், இதுதான் இப்போ ரன் பண்ணுற லைன். கரெக்டாக? ஸோ நம்ம தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதா எடுக்கணும். தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? டிடி. ஸோ டிடியை எடுத்துக்கொண்டு அழித்து விட்டு சொல்லு ஹர்ஷா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிடியாக மாற்றுறது வந்து இதை நல்லா கவனிங்க. ஏ டாட் ஸ்பிளிட், ஏவை எடுத்து பிரித்தாச்சு, கமாவை வச்சு பிரித்தாச்சு, அதில் மூணாவதானதை எடுத்தாச்சு. அப்போ இவ்வளோ தான் நம்ம முடிச்சிருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதுக்கு பேர் தான் ரிட்டர்னிங். ஓகேவா? அப்போது இந்த ஏ டாட் ஸ்பிளிட் செப்பரேட்டர் கமா 3ங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்குதுன்னா டிடியை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன், ஏ டாட் ஸ்பிளிட் செப்பரேட்டர் கமா ஆஃப் 3 இது எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்குதுன்னா டிடியை ரிட்டர்ன். இப்போ இந்த இடத்துல டிடி வந்த மாதிரி என்னமோ ஆயிடுச்சு, டோன்ட் வரி. இந்த இடத்துல டிடி வந்த மாதிரி. புரியுதா? இது மட்டும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும். ஓகே. ஸோ இப்போது நமக்கு அப்படின்னா டிடி வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டிடி ஆயிரும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டிடியை வந்து எங்கே வரும்னா, இந்த ஸ்ட்ரிங்கு தானே அதை மாற்றுச்சு. இதை கவனிங்க மறுபடியும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கு தானே டிடியை வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டிடியாக மாற்றுச்சு. அப்போது இந்த ஸ்ட்ரிங்கு இதுக்குள்ளே டிடி போச்சு. இதுதான் நடந்துச்சு கம்ப்யூட்டருக்குள்ளே. ப்ராசஸருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிடி ப்ராசஸருக்குள்ளே இப்படி தான் போகும். முதல்ல ஏ டாட் ஸ்பிளிட்டுன்னு வரப்போ ஏ ரிட்டர்ன் பண்ணும். ஏ எதை தெரியுமா ரிட்டர்ன் பண்ணும்? ஏ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணும். ஏஏ கமா பிபி கமா சிசி கமா டிடி கமா இஇ இதை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இது டாட்டு இதுங்க, இதை பெருசு பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரே லைனில் வரும். இப்போது ஏ இதை ரிட்டர்ன் பண்ணிருச்சா? இப்போ இது டாட்டு ஸ்பிளிட்டு செப்பரேட்டர் கமா எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா ஏஏ ஸ்பேஸ் பிபி ஸ்பேஸ் சிசி ஸ்பேஸ் டிடி ஸ்பேஸ் இஇ இதில் ஆஃப் 3 எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா 0 1 2 3 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ டிடியை. ஸோ இது மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் டிடி. இப்போ இந்த டிடிங்கிறது ஸ்ட்ரிங்குக்குள்ளே போனே ஸ்ட்ரிங் எதை ரிட்டர்ன் பண்ணால் டபுள் கோட்ஸ் ஆஃப் டிடி. புரிஞ்சுதா எப்படி ரிட்டர்ன் பண்ணணுன்னு? இப்போ நம்ம இதில் மட்டும் 4 ஸ்டெப்பை பண்ணியிருக்கோம். இதை ஏன் கம்ப்யூட்டர் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுதுன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம 4 ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பை பண்ணுறதுக்கும் 5 செகண்ட் எடுத்துக்குவோம். ஆனால் கம்ப்யூட்டர் 0.000000001 செகண்டில் முடிக்கும். அன்றைக்கி பார்த்தீங்களா எத்தனை ஜீரோஸ் வந்துச்சுன்னு? அப்போ அது 4 முடிக்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள பென்டிஎம்மில் தெரியும்ல ஃபெச் டிகோட் எக்ஸிக்யூட் எப்படி போகும்ன்ட்டு. அது அந்த ஸ்பீடில் போய் அடுத்ததான் ரைட்னு அடிச்சுட்டு வரப்போ இந்த 4 ஸ்டெப்பை முடிக்கிறதுக்கு அது ஒரு டைம் கூட இருக்காது. கரெக்டாக? அதனால இன்ஸ்டண்ட்டாக அதை முடிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸருக்குள்ளே நடக்கிறது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் ட்ரேசிங்கில் நீங்கள் இதை பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் கான்சென்ட்ரேட்டடாக லைக் இதை என்ஜாய் பண்ணுறீங்களோ, அந்த ரேம்குள்ளே என்ன நடக்குதுன்னு, அதுக்கு ஈக்குவலி இங்கே ப்ராசஸருக்குள்ளே நடக்கிறது உங்கள் பிரெயின்குள்ளே நடக்கணும். உங்கள் பிரெயின் தான் இந்த இடத்துல ப்ராசஸரு. ஸோ உங்கள் பிரெயின் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிரெயினில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறது பாசிபிள். அதுக்கு நீங்கள் ரேமை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பண்ணிங்கனாவே கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். திரும்ப திரும்ப நீங்கள் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத யோசிக்க உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலான்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போது டிடி வந்து எதுக்குள்ளே போகணும்? ஈக்குள்ளே போகணும். வெரி குட். அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க? ஈயை அடித்து விட்டு டிடி. ஓகே. நெக்ஸ்ட் லைன் யார் சொல்கிறீங்க? ஓவியா? சரி கமான் சொல்லு. ஃபஸ்ட்டு ஏ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே வந்து ஏஏ பிபி சிசி டிடிஇ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். அதை மைண்டை யூஸ் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள். கஷ்டப்படுங்க. டாட் ஸ்பிளிட் ஆஃப் செப்பரேட்டர் கமா இது என்னவா மாற்றும்? இமேஜின் பண்ணிட்டீங்களா இதை? இப்போ இதில் 4th பொசிஷன் எடுக்கணும். என்னங்க எங்கோட? வெரி குட். இஇ இப்போ இஏ ஸ்ட்ரிங்காக மாற்றும். ஓகே. அடுத்தது ஏக்குள்ளே போகும். ஸோ இந்த இங்கிறது ஏக்குள்ளே போகும். அப்போ இங்கே ஏன்னு புதுசாக க்ரியேட் பண்ணுமா? மேலே இருக்கிறத அடித்து விடணும். அப்போது இதை எடுத்து இதையும் அடித்து விட்டு இதை எடுத்து இங்கே உள்ள என்ன இருக்கும்? இஇ. இப்போ என்னாகும்?
கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும். சார் அங்கே டெக்ஸ்ட் பேருக்குள்ள ஈன்னு வரும். ஏன்? சார் ஏன்னா இது mutable state. ஏ வந்து ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள். இது எல்லாமே மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள். ஆனால் இதை வேறு எங்கேயும் யூஸ் பண்ணல. பட் ஏவை இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே. அப்போ இம்மீடியட்டாக இது என்ன ஆகும்? இது வந்து ஏன்னு மாறும், சாரி ஈன்னு மாறும். ஏக்குள்ளே என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். அதனால தான் நம்ம இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே மாறிச்சு. இதுக்கடுத்து என்ன நடக்கும்? சிஎல்ஏ நடக்கும். ஏக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? அப்போ இங்கே என்னன்னு சிஎல் ஆகும்? அடுத்தது சிஎல்குள்ளே என்ன இருக்குது? சிஎல்குள்ளே என்ன இருக்குது? பிக்குள்ளே என்ன இருக்குது? அடுத்தது சிஎல்குள்ளே என்ன இருக்குது? ஆ சி இருக்குது. சிக்குள்ளே என்ன இருக்குது? அடுத்தது சிஎல்குள்ளே என்ன இருக்குது? டிக்குள்ளே என்ன இருக்குது? அடுத்து சிஎல்குள்ளே என்ன இருக்குது? ஈக்குள்ளே என்ன இருக்குது? இவ்வளோ தான்டா, முடிஞ்சுதுடா. இதுதான் அவுட்புட் வந்துச்சா? இதே மாதிரி வந்துச்சா? இப்போ வேணால் தெளிவாக மெதுவாக டைப் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஏ கேப்ஸ்லாம் கம் யா கொடுத்துட்டுமா? இங்கே ஈன்னு மாறிடுச்சா? இங்கே போய் பார்த்தா இஇ வந்துருச்சா? முதல்ல ஏஏ அடுத்து வந்துருச்சா? பிபி அடுத்து வந்துருச்சா? சிசி அடுத்து வந்துருச்சா? டிடி அடுத்து வந்துருச்சு. கண்டிப்பாக இங்கே நம்ம கிளிக் பண்ணுறதை வச்சு இதுதான் நடக்கணும்னு கம்ப்யூட்டர் யோசிக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவே கிடையாது. கரெக்டாக? அப்போ நாம் என்ன பண்ணமோ அதை ஏதாவது பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம அவுட்புட் ட்ரேஸ் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, இது அதையவே பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துன்னு பாருங்கள். இன்னொரு தடவை பண்ணுவோமா? நம்ம இதெல்லாம் பண்ணி முடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். 35 நிமிஷம் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதுவே இது எவ்வளோ நேரத்தில் பண்ணுதுன்னு பாருங்கள். கொடுக்குற பார்த்துக்கோங்க. இதை கிளியர் பண்ணிடுறேன். 3 2 1 கோ. முடிச்சு சார் 1.7 ஒரு செகண்ட். ஓகே 3 2 1 கோ. ப்ரிவ்யூ கிராஷ் ஆயிடுச்சு. ஏன் ப்ரிவ்யூ கிராஷ் ஆச்சு? அப்படியா? இங்கேயே வேணால் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே 3 2 1 கோ. எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு லைக் ரியலாகவே கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ டைமில் வந்திருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்க கிளிக் பண்ணனே வந்துருச்சுன்ட்டு. பட் இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸோ நீங்களும் கற்றுக்குவீங்க என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏவை கண்டுபிடிச்சிட்டு வரணும், ஸ்டெப் 1. ஏவை ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்டெப் 2. அதில் 0th பொசிஷனில் இருக்கிறது எடுக்கணும், ஸ்டெப் 3. அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும், ஸ்டெப் 4. பியில் கொண்டு போய் சேவ் பண்ணணும், ஸ்டெப் 5. 1 2 3 4 5 5 5s are 25 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் 26 27 28 29 30 30 ஸ்டெப் பண்ணணும். ஓகே ஒவ்வொரு தடவை இங்கே போய் மாற்று தான் செக் பண்ணணும். ஸோ அப்போது +5 ஆகும், 35 ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்டெப்ஸ் டு டூ இஸ் 35. ஒரு ஸ்டெப்புக்கு டைம் என்னென்னு பார்க்கலாமா? நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் வாட்ச்னு அடித்தோம்னா வரும்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து எவ்வளோ டைம் இருக்குது? 7 மில்லி செகண்ட் இருக்குதா? ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் அதை விட கம்மியாக என்னால் பண்ண முடியல. 0.07 செகண்ட்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே விட்டுனா 1 செகண்ட் ஆகும். இதுங்க 1 2 3 4 தெரியுதா? ஒவ்வொரு செகண்டுக்கும் இது வந்து இந்த மாதிரி ஆகிட்டே போயிட்டுருக்கும். நான் வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறனால குவிக்காக ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ என்னால் வந்து இது வந்து 70 மில்லி செகண்ட், ஆக்சுவலி 1000 மில்லி செகண்ட் தான் ஒரு செகண்ட். ஸோ இது 70 மில்லி செகண்டில் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ 0.0 எனக்கு ஒரு ஒர்க்கப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 0.07 செகண்ட்ஸ். மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம்.